நல்லா ஸ்டேபிளாக இருக்கேன். இன்னைக்கு மொபிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹார்ட்டு இது மட்டும் செக் பண்ண வேண்டியது இருக்குது, அதுவும் பண்ணிக்க போகிறோம். பேஸ்மேக்கரில் இருக்கிறதுனால பேஸ்மேக்கரும் செக் பண்ணியிருக்காங்க. எக்கோ கார்டியோகிராமும் நேற்று பண்ணியிருக்காங்க. இன்ஜுரிஸ் எல்லாம் ஃபியூச்சர் போட்டுக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி? ஸ்டேபிளாக இருக்கேன். ஸ்டேபிள். ரொம்ப மகிழ்ச்சி. சிரமமே கிடையாது. ஓகே, எல்லாம் நல்லா சென்சஸ் போன மாதம் 500. ஓகே. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் கத்திக்குத்துக்கு ஆளான மருத்துவர் பாலாஜி தான் நல்ல நலமுடன் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தனக்கு அளித்த சிகிச்சை முறைகள் குறித்தும் அவர் விளக்கிய காட்சிகளை பார்த்தும் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் காத்திருக்கிறார். செலினா, விவரங்கள். நேற்று கிண்டி அரசு மருத்துவமனையில் குறிப்பாக கத்திக்குத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவர் பாலாஜி, அவருக்கான தொடர் சிகிச்சை என்பது நேற்றிலிருந்து வழங்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றே அமைச்சர் அதாவது மருத்துவத்துறை குறிப்பாக சங்கங்களுடன் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்ட போதே வீடியோ கால் மூலமாக தான் நலமுடன் இருப்பதாக மருத்துவர் பாலாஜியை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று காலை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சென்று அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சை முறைகள், அதே போல அவர் எப்படி இருக்கிறார் என்பது தொடர்பாகவும் அவரிடமே நேரில் கேட்டறிந்து அவருக்கு காலை உணவு என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு என்னென்ன சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக அவரே வீடியோ பதிவு மூலமாக செய்திருக்கிறார். அதே போல தான் நலமுடன் இருப்பதாகவும் தான் தற்போது உணவு அருந்துவதாகவும் அந்த வீடியோ பதிவில் தெரிவித்திருக்கிறார். அவர் நலமுடன் இருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்று கத்திக்குத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை அவர் நலமுடன் இருப்பதாக தற்பொழுது அந்த வீடியோ பதிவு மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நேற்று இரவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவருக்கு வழங்கப்பட்டிருந்த சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கிறது, அவர் தற்போது நலமுடன் இருக்கிறாரா என்பது தொடர்பாகவும் கேட்டறிந்திருந்தார். துணை முதலமைச்சரும் நேரில் சென்று பார்வையிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர் நலமுடன் இருப்பதாக வீடியோ பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி.